Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களோடு நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம். சென்னையில் தீபாவளி என்றாலே 2 இடங்கள் மிகவும் புகழ்பெற்றதாக இருக்கும். மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய டி நகர் பகுதியாகட்டும், அதே போல் வட சென்னையை பொறுத்தவரை நாம் இருக்கக்கூடிய பகுதியான பழைய வண்ணாரப்பேட்டை எம்ஜி ரோடு, இந்த ரோடை பொறுத்தவரை அதிகமாக மக்கள் வரக்கூடிய பகுதி இது. ஏனென்றால் கிராமப்புறத்திலிருந்து வருவதும் சரி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களும் சரி, மற்ற எல்லோருமே வந்து அனைத்து விதமான துணி வகைகளும் சரி விலை குறைவாகவும் அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்தவரை அதிகமான ஜவுளி கடைகள் உள்ளன. இங்கு தான் அதிகமாக மக்கள் வருவார்கள். அதாவது விடுமுறை நாட்கள் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கும். தற்பொழுதே இந்த கூட்டம் என்றால் விடுமுறை நாட்கள் இதைவிட கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த விதமான அடிப்படை வசதியும் இங்கு இல்லை என்றே சொல்லலாம். சாலை வசதி மிகவும் மோசமாக உள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த சாலை வசதி போட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே அந்த சாலை வசதியில் புளியும் குண்டுமாகத்தான் காணப்படுகிறது. இதனால் நடந்து வருவதும் சரி, வாகனத்தில் வருவதும் சரி மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவார்கள். இதில் வரக்கூடிய அந்த மக்களும் சரி, வயதானவர்கள் கீழே விழுகக்கூடிய சூழல் தான் நிலவி வருது. இந்த அதே போல் வாகனங்கள் செல்வதற்கும் சரி, அவர்களும் கீழே இருசக்கர வாகனம் மிகுந்த சிரமத்துடனே இந்த பகுதியை கடக்கிறார்கள். தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களும் அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருக்கும். எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் எப்பவுமே இந்த பகுதினாவே ஒரு அதிகமாக கூட்டம் இருக்கும். என்னென்ன வசதி செஞ்சு தந்திருக்காங்க? ஒரு வசதியும் கிடையாதுங்க. ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் இதுதான் பண்ணி வச்சுருக்காங்க. இது 1.5 வருஷமாக நடந்துட்டு இருக்கு இந்த வேலை. இது வரையும் முழுமையாக முடிக்கவில்லை. இந்த வேலையை முழுமையாக முடிக்கல. டி நகரில் பாண்டி பஜாரில் ஸ்மார்ட் சிட்டி போட்டு அதுவும் வேஸ்ட்டாக தான் போய் கிடக்குது. இதுவும் அதே மாதிரி தான் பாண்டி பஜார் ஸ்மார்ட் சிட்டி போகிறது இதுவும் வேஸ்ட்டாக தான் கிடக்குது. இந்த ரோடே சரி கிடையாதுங்க. கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். போகிறதுக்கு வரதுக்கு வழியே இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வரது வழி இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப டிராஃபிக் அதிகமாகுது. வண்டி கரெக்டாக போகிறதுக்காக வழி விட்டால் நல்லாயிருக்கும். எல்லா ஏரியாவிலேருந்து இங்கே வந்து துணி வாங்குறாங்க. ஆனால் அது வசதியே இல்லை. இந்த பக்கம் இறக்கி விட்டுறாங்க, அந்த பக்கம் இது ரோடு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்க. 2 வீலர் கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட அப்படி தான் இருக்குது. மழை தண்ணி வந்தால் உள்ளே வர முடியாது. தீபாவளி மழைக்கு எப்படி இருக்குமோ தெரியல. ரோடு வியாபாரிங்க ரொம்ப கஷ்டம்தான் இருக்கு. பாருங்க, நாங்கள் இந்த குப்பத்தொட்டில் உட்காந்து வியாபாரம் பண்ணின்னு உட்காந்துன்னு கிடக்குறோம். நாங்களும் பாவம் இல்லையா? 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தான் ரோட்டில் உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி பைக்கிங்களை விட்டுட்டு இந்த மாதிரி குப்பை பட்டிட்டு கொசு கடிக்குது, முதுவெல்லாம் உட்காரவோ முடியல சார். இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க சார். குறிப்பாக இது சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 வந்து இந்த ஏற்கனவே மண்டலம் 5, 6 பொறுத்த வரைக்கும் தனியாரிடம் ஒப்படைத்த சூழலில் இந்த வந்து குப்பைகள் வந்து மலை போல் குவிந்து கிடக்குது. ஆட்களும் பற்றாக்குறை குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுமே ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு முக்கியமான பகுதி என்பதால் வந்து அதிக ஆட்களை போட்டு இந்த குப்பைகள் அகற்ற வேண்டும் என்றால் சென்னை மாநகராட்சி குப்பை அகற்றுவதில் வந்து நாங்கள் தொடர்ந்து பல்வேறு பணிகளை வைத்து அகற்றோம்னு சொன்னாலும் கூட இந்த காட்சியே அதுக்கு ஒரு சாட்சி. ஏனென்றால் அவர்களுடைய வியாபாரங்கள் அதே மாதிரி நோய் தொற்று ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது இந்த பகுதி முழுவதும். அது வந்து இன்று விடுமுறை நாள். நாம் திரும்ப சொல்வது என்னென்னால், விடுமுறை நாள்லேயே, அதாவது விடுமுறை இல்லாத நாட்களிலே, விடுமுறை நாள் என்றால் சொல்லவே வேண்டியதில்லை. இந்த பகுதியில் சனி ஞாயிறு மற்ற விடுமுறை நாட்களில் இந்த பகுதியை உள்ள வர முடியாது. விடுமுறை இல்லாத, அதாவது முக்கியமாக அலுவலக நாள்லேயே இவ்வளவு கூட்டம் இருக்குது. இந்த திங்கட்கிழமை இருந்தாலும் கூட இவ்வளவு கூட்டம் வருது. அதுவும் இல்லாமல் இந்த பகுதி மக்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. தொடர்ந்து இவங்க வைக்க வேண்டிய கோரிக்கை என்னன்னா, சாலைகள் சரி செய்து தர வேண்டும். அதே போல் மற்ற பார்க்கிங் வசதி இவங்க செஞ்சு தரணும். இந்த வியாபாரிகள் இங்கு பூராமே சிறு வியாபாரிகள் தான் இருப்பாங்க. குறிப்பாக போனோம்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏழை மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி. அவர்களுக்கு தேவையான விலைகள் வந்து குறைவான விலைகள் அதிகமாக பொருட்களை வாங்குவோம். அதாவது தென்சென்னையிலிருந்து அவர்களும் சென்னை முழுவதும் பல இடங்கள் இருந்து இங்கே வந்து தான் பொருட்களை பர்ச்சேஸ் செய்வாங்க. இந்த சூழலில் இதற்கான வசதிகள் செய்து தரவில்லை என்பதுதான் இந்த பகுதியுடைய மக்கள் மிகுந்த ஒரு குற்றச்சாட்டாக உள்ளது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு தகுந்த வசதிகள் செய்து தர வேண்டும். ஒளிப்பதிவு சிவாவுடன் அன்பழகன்.